இலங்கையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 38 குடும்பத்தினர் தமது வீடுகளோடு மண்ணுக்குள் புதைந்து போன சம்பவம் மொத்த ஊரையும் உலுக்கியுள்ளது. 140ற்கும் அதிகமானோர் மண்ணுக்குள் புதைந்து போயுள்ளனர். உண்மையில் அங்கு என்ன நடந்தது பார்க்கலாம். இலங்கையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பெய்து வந்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு மற்றும் கடும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக இலங்கையில் 17 மாவட்டங்கள் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டுள்ளன. அங்குள்ள வீடுகள் அனைத்தும் கடுமையாக சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் முக்கிய சாலைகள் மற்றும் ரயில் தண்டவாளங்களில் மண் சரிவு ஏற்பட்டு மூடப்பட்டுள்ளன. இன்னும் பல நாட்களுக்கு கனமழை தொடரும் என்பதால் இலங்கைக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருந்தது. அதேபோல அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களின் நிலை தலைகீழாக மாறியுள்ளது. இந்த நிலையில் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்கும் பணியில் இந்திய மீட்பு குழுவினர் களமிறங்கியுள்ளனர். இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் களமிறக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் பன்னாலா பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி தவித்த 8 பேரை இந்திய கடற்படையின் ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பாக மீட்டன. அதேபோல இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் களமிறங்கியுள்ளது. அதே சமயம் விக்ராந்த் கப்பலில் இருந்து இயங்கும் 2 ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை போல் இலங்கையில் ஏற்பட்ட மிக பெரும் நிலச்சரிவில் ஒரு கிராமமே மண்ணுக்குள் புதையுண்டு போன சம்பவம் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கண்டி, அளவத்துக்கொட, ரம்புகெலா என்ற பகுதியில் தமிழர்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி சுமார் 38 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 145ற்கும் அதிகமானோர் தமது வீட்டோடு மண்ணுக்குள் புதைந்து போனதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த இடத்தில் இதுவரை 10 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சுமார் 135ற்கும் மேற்பட்டோரின் உடல்கள் மண்ணுக்குள் புதைந்திருக்கலாம் என மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அந்த இடத்தில் தொடர்ந்து மீட்பு படையினர் மண்ணுக்குள் புதைந்தவர்களின் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முழுமையான மீட்பு பணிகள் முடிந்த பிறகே முழு விவரம் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர்.